தனியா எந்த நேரத்தில் இங்க என்ன பண்றீங்க? போங்க போங்க, வீட்டுக்கு போங்கம்மா. இப்போ நிமிந்து என்ன பாரு. కాలరుద్ర సిద్ధేశ్వర కటికి చక్రం సరిత్రం చక్రాపురవాసి కాలరుద్ర సిద్ధేశ్వర కటికి இன்னும் உனக்கு சந்தேகமா? அதே சித்தேஸ்வராதான். அன்னைக்கு மயூரி தேவிய கத்தியால குத்தி கொலை பண்ண அதே காலருத்ர சித்தேஸ்வரன் தான். அந்த ஜென்மத்துல நான் அடையாத விஷயத்தை இந்த ஜென்மத்தில் அடையணும்னு நான் மறுபடியும் பிறந்து வந்திருக்கேன். அதனாலதான் ஸ்ரீ சக்கரம் எனக்கு தான் சொந்தம்னு சொன்னேன். இது என்ன ஜென்மத்து சம்பந்தமா? அங்க என்னடானா சுந்தரி போன ஜென்மத்துல மயூரி தேவியா பிறந்திருக்குன்னு சொல்லிருக்கு. நீங்க என்னடானா நான் காலருத்ரான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன மர்மது? சக்கர சரித்திரத்தை நினைச்சு பாரு. ஸ்ரீ சக்கரத்தை அடையறதுக்கு 3 எதிரிகள் முயற்சி பண்ணாங்கன்னு போட்டிருக்குல்ல? ஆமா, அதுல நீயும் ஒருத்தன்றியா? 3ல 1 போச்சுன்னா 2. ஒருத்தன் நான் முடிவாயிடுச்சு. மத்த 2 பேரும் யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இல்லையா? இருக்கு, அதையும் நான் தெரிஞ்சுக்கணும். யார் அவங்க 2 பேரும்? அந்த தாய் என்ன கூப்பிடுறா. இப்போ மகன் போய் தாய்க்கு பணிவிட செய்யணும். நடுராத்திரி பூஜை இருக்கு, அதுக்கு ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருக்கு. இனிமே எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலையில சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இல்ல, சொல்லு, இப்பவே சொல்லு, சொல்லு. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு காலையில வரைக்கும் நீ யோசிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும்ல? யோசிச்சுக்கிட்டே இரு. காலையில சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் நான் உன்னை சந்திக்கிறேன். தாயி ஜெகதம்பே, உன் மகன் உன்னை தேடி வர்றான். லலிதாம்மா, அங்க என்ன பண்றீங்க? லலிதாம்மா, லலிதாம்மா, என்னம்மா பண்றீங்க நீங்க? லலிதாம்மா, 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 உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கதவை திறங்க. லலிதாம்மா, லலிதாம்மா, என்ன காரியம் பண்றீங்க? லலிதாம்மா, கதவை திறங்க. அம்மா, அம்மா, கண்டுபிடிச்சிட்டியாடா அவளை? இல்லம்மா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். எங்க போயிருக்கானே தெரியல. சுந்தரியும் வித்யாவும் உள்ள தூங்கிக்கிட்டு இருக்காங்களா? சுந்தரி போனப்பவும் இப்படிதான் பதட்டமா இருந்தோம். வீட்டுக்கு யாராவது வந்திருந்தாங்களா? அவளை ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் இல்லப்பா. காலையில இருந்து நான் இங்கே தானே இருக்கேன், யாருமே வரலையே. மனுஷனுக்கு கோபம் வந்தா எந்த நேரத்துல என்ன பண்ணுவானே தெரியாது. இவன் மறுபடியும் நியாயம் கேட்கிற பஞ்சாயத்து பண்றேன்னு அவ தங்க வீட்டுக்கு போயிருப்பாளோன்னு நினைக்கிறேன். இல்லம்மா, அவ சுனிதா வீட்டுக்கு போக மாட்டா. ஏன்னா அவ இப்ப எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டா. சுனிதா மேல தப்பு இல்லைன்னு அவளுக்கு தெரியும். கண்டிப்பா சுனிதா வீட்டுக்கு போக மாட்டா. என்னம்மா இது? மணி 12 ஆயிடுச்சு. மணி 12?
என் வீட்டுக்காரர் ஒரு விஷயம் சொல்லுவாரு. இந்த ஊர்ல இருக்கிற திரிபுர சுந்தரி அம்மன் நடு ராத்திரி சரியா 12 மணிக்கு ஊரெல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் வீதி ஊரா போவாளா. இன்னைக்கு நான் கேக்குற கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். நீ எனக்கு தரிசனம் கொடுத்தே ஆகணும். நீ தரிசனம் கொடுக்கற வரைக்கும் வெளியில இருந்து யாரும் உள்ள வர முடியாது. உள்ள உட்கார்ந்து இருக்கிற நீயும் வீதி உலாவுக்கு எழுந்து போக முடியாது. என்னை தாண்டி நீ எப்படி வெளியில போறன்னு நானும் பாத்துடுறேன். சேகரா, இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. லலிதா நிச்சயமா கோயிலுக்கு தான் போயிருப்பா. கோயிலுக்கு போயிருப்பாளா? இந்த நேரத்திலயா? லலிதா எதுக்குமா இந்த நேரத்துல கோயிலுக்கு போகணும்? அவ அங்கதான் போயிருக்கா. அவ அம்மன் முன்னாடி உக்காந்துட்டு இருக்கும்போது நான் கேள்விப்பட்ட கதையை அவகிட்ட சொன்னேன். நடு ராத்திரி 12 மணிக்கு அம்மன் வீதி உலா போகிறதுக்கு கோயில்ல இருந்து வெளியே வருவா. இந்த ஊர்ல இருந்த ஒருத்தருக்கு அம்மனை தரிசனம் பண்ணணுங்கிற ஆசை வந்தது. அதனால அவர் அம்மன் முன்னாடி போய் படுத்து தூங்கிட்டாரு. அம்மன் அவனுக்கு தரிசனமும் கொடுத்தாங்க. ஆனா அம்மனுடைய உண்மையான உருவத்தை பார்த்து அதிர்ச்சி தாங்க முடியாம அவன் செத்து போயிட்டான். உங்க அப்பா என்கிட்ட சொன்ன கதைய லலிதா கிட்ட சொன்னேன். அவளும் அம்மனை பார்க்கணுங்கிறதுக்காக கோயிலுக்கு தான் போயிருக்கணும். எல்லாம் என் தலை எழுத்து. எல்லாருமா சேர்ந்து ஒரு நாளைக்கு என்ன மொத்தமா சாகடிக்க போறீங்க. நில்லுடா, நானும் உன் கூட வர்றேன். சீக்கிரமா வா 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 ஓடி வா. என்னடா? சேகரையாவுடைய பொண்டாட்டி கர்ப்ப கிரகத்துக்குள்ள போய் கதவு தாப்பால் போட்டுக்கிட்டாங்க. அப்படியா? ஆ, இப்பயே போய் சேகரனை கூட்டிட்டு வராரு. போ போ சீக்கிரம் போ. शोभिनी कारणेशवरमौलि कोटि परिकल्प्यमान पदपीठिका. கதவை தரமா? கதவை தரங்க. உள்ள என்னமா பண்றீங்க? கதவை தரங்க. என்னப்பா? என்னாச்சு? சேகரையா பாருங்கய்யா, உங்க வீட்டுக்காரமா இதுக்குள்ள போய் கதவு தாப்பால் போட்டுக்கிட்டாங்க. சேகரா, இந்த விஷயம் சாஸ்திரியாக்கு தெரிஞ்சதுன்னா என் வேலையே போயிடும். என்னையா நான் இப்படி பண்றாங்க? சொன்னேன் கோயில தான் அவ இருப்பான்னு. இங்கதான் வந்திருக்க பாரு. லலிதா, லலிதா கதவை தர. கதவை திறமா லலிதா. கதவை தர. லலிதா கதவை தர. கதவை தரங்கம்மா. உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? கதவை தர லலிதா. லலிதா கதவை தரேன்னு சொல்றேன்ல. கதவை திறமா லலிதா. ஏமா கதவை தரமா? லலிதா லலிதா கதவை தர. உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? கதவை தர லலிதா. லலிதா கதவை தரேன்னு சொல்றேன்ல. கதவை திறமா லலிதா.
என்ன இந்த நேரத்துல? வித்யா, உங்க அம்மா கோவில்ல கர்ப்பகிரகத்துக்குள்ள போய் கதவை தாப்பால் போட்டுக்கிட்டாங்க, சீக்கிரமா வா. என்ன இன்னைக்கு ரொம்ப குடிச்சிட்டியா? நிஜமா தான் சொல்றேன். அப்படியா? அப்ப எங்க படுத்திருக்கிறது யாரு? எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. நீ ரொம்ப குடிச்சிட்ட போல இருக்கு. கலாட்டா பண்ணாம இடத்த காலி பண்ணு. இல்லடா வித்யா, அது அதான் போங்கறல்ல. அம்மா, கதவு திறந்தாச்சு. லலிதா, 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 எங்கயா? லலிதா உள்ளதான் இருக்கான்னு சொன்ன. இல்ல சேகரையா, அவங்க உள்ள வந்து கதவு சாத்தினதை நான் என் கண்ணால பார்த்தேன். நல்லா ஞாபகப்படுத்தி பாரியா, வேற எங்கேயாவது போயிட்டாளா? அம்மா எங்கம்மா? எங்க லலிதா எங்க? சேகரையா, அம்மா வீட்டுல தூங்கிட்டு இருக்காங்க. கேளு மகளே, உனக்கு என்ன வேணுமோ கேள். உன் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ற. உன் மனசுல இருக்கிற குழப்பங்களை தீர்த்து வைக்கிற. எல்லாத்துக்கும் உனக்கு பரிகாரம் சொல்றேன். என் பொண்ணுக்கு அல்பாயுசுன்னு சொல்றாங்க. உயிரை கொடுக்கறவளும் நீதான், உயிரை எடுக்கிறவளும் நீதான். என் பொண்ணுக்கு 100 வயசு கொடுன்னு நான் உன்னை கேட்க மாட்டேன். ஆனா அவ இனிமேதான் வாழ்க்கைய ஆரம்பிக்கணும். அதுக்குள்ள அவ வாழ்க்கைய பறிச்சுக்கிட்டா இப்படி? இந்த பூமியில பிறந்ததுக்கு அப்புறம் பூர்ண ஆயுசு அனுபவிக்க வேண்டிய வாய்ப்பு அவளுக்கு கொடுக்க வேண்டாமா? அப்படி நீ கொடுக்கலன்னா இந்த பூமியில நாங்க எதுக்காக பிறக்கணும்? ரொம்ப பெரிய கேள்விய கேட்டுட்டேம்மா. பிறப்பும் இறப்பும் எப்படி விதியோட விளையாட்டோ அதே மாதிரி ஆயுசுங்கிறதும் அந்த விதியோட விளையாட்டு தான். எதையும் யாராலையும் மாத்த முடியாது. காலச்சக்கரங்கிறது விதிப்படி தான் சுத்திக்கிட்டு இருக்கும். ஒத்துக்கிற. சுந்தரிக்கு தன் வாழ்க்கையில இன்னும் எதுவுமே நடக்கல. நாங்க வாழ்க்கைய வாழ்ந்து முடிச்சிட்டவங்க. மிச்சம் இருக்கிற என்னோட ஆயுச அவளுக்கு கொடு. என் உயிரை எடுத்துக்கோ. பொண்ண பறி கொடுத்த தாயா நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்ல. பல வருஷங்கள் குழந்தை இல்லாம தவிச்ச எனக்கு ஓ அருளால எனக்கு இவ பிறந்தா. நீ கொடுத்த குழந்தையே நீயே பறிச்சுக்கிறது நியாயமா சொல்லு? அல்பாயுசோட பிறந்த மிருத்யுஞ்சயன் கடைசியில சரணடைஞ்சது சிவன் கிட்டதான். யமன் விட்டுட்டான். ஆனா அவனோட ஒரு பாகத்தை சிவனே வச்சுக்கிட்டாரு. நீ 1000 சொன்னாலும் எனக்கு என் பொண்ணு இல்லாத வாழ்க்கையே இல்ல. அவன் இறந்து போற அன்னைக்கு என் உயிரை நான் உனக்கு அர்ப்பணிக்கிறேன். இது உன் மேல சத்தியம் தாயே. சரி, உன்னோட தாய்மைக்கு நியாயம் வழங்க வேண்டியது என்னோட கடமை. எடுத்துக்கோ. நீ என்கிட்ட எதுவும் கேட்கல. நானாதான் உனக்கு இந்த பழத்தை கொடுத்தேன் இல்லையா? ஆமா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சரி, கொடு.
இருக்கிற அந்த பழத்தை எடுத்துக்கோ. இப்போ ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? இல்ல. 2 பழத்தையும் நான் தான் கொடுத்தேன். சாப்பிட்றதுக்கு 2 பழமும் ருசியாவும் தகுதியாவும் இருக்கு. அதை சாப்பிட முகூர்த்தம் பார்க்க வேண்டாம்ல? வேண்டாம். உன்னோட தாய்மைக்கு எந்த அநியாயமும் நடக்காது. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. தாயே, இந்த அதிக பிரசங்கி சொன்னதெல்லாம் உண்மைதானா? அப்படின்னா இவன் தான் போன ஜென்மத்துல கால ருத்ர சத்தேஸ்வர கடிக்கியா. ஒரு ஜாடையில் அப்படித்தான் இருக்கு. அப்படின்னா தேசிகர் சொன்ன விஷயமெல்லாம் உண்மைதான். ஸ்ரீசக்கரத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருக்க மாதிரி இவனும் போன ஜென்மத்தில இருந்து ஸ்ரீசக்கரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. இப்படியே விட்டா ஸ்ரீசக்கரம் அவனோட கைக்கு போய் சேர்ந்துடும். இல்ல, ஸ்ரீசக்கரம் அடுத்தவனோட கைக்கு போய் சேர்ந்துடக்கூடாது. சேர விட மாட்டேன், விட மாட்டேன். ஏய் கடிக்கி, நில்லு. நில்லு கட்டிக்கே, நில்லுன்னு சொல்றேன், போய்கிட்டே இருக்க. கட்டிக்கே, கட்டிக்கே நில்லு. நான் ஒருத்தர் நில்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு போனா என்ன அர்த்தம்? ஓடுற நதியை நிறுத்தக்கூடாது, எரியற நெருப்பு அணைக்க கூடாது. என்னன்னு சொல்லு. சூரிய உதயமானதுக்கு அப்புறம் நம்ம பேசி முடிவெடுக்கலாம்னு நேத்து நீ சொன்னேல்ல. நான் ஒண்ணு காட்ட சுத்தி பாக்குறதுக்காக இங்க வரல. உற்சவம் நெருங்குது, நான் பல ஏற்பாடுகளை அங்க போய் பண்ணி ஆகணும். கோவிலோட தர்மகர்த்தா நான் போகலைன்னா கோவிலையே இழுத்து மூடுற நிலைமை வந்துடும். என்ன முடிவு பண்ணிருக்க? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு நான் ஏற்கனவே சொன்னது ஞாபகம் இல்ல? பொறுமையா இருக்கணும் சாஸ்திரி. கேட்ட உடனே எதுவும் கிடைக்காது. நான் என் சித்திகளை அடையறதுக்கு சில நித்திய பூஜைகளை பண்ண வேண்டியிருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேச்சு முடிவு எல்லாம். அது வரைக்கும் நீ காத்திருக்கணும். என்னோட கேள்விக்கு நீ பதில் சொல்லிட்டு போ. நேத்துல இருந்து நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு சொன்னாலும் நீ புரிஞ்சிக்கவே மாட்டல்ல? கேளு, என்ன சந்தேகம் உனக்கு? சக்கர சரித்திர புஸ்தகத்துல போட்டிருக்க மாதிரி சக்கரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்க கட்டிக்கு நீயா இருந்தா அதுல இன்னொருத்தனுடைய பேரும் போட்டிருக்கேன். அவன் யாரு? ஆட்ட காட்டி புளிய பிடிக்கிற ரகம் நீ. அந்த இன்னொருத்தன் யாருன்னு உனக்கே தெரிஞ்சிருக்கணும். பூஜை நேரம் கடந்து போயிடுச்சுன்னா பூஜைக்கு பலன் கிடைக்காது. எவ்வளவு அலட்சியமா சொல்லிட்டு போறான். என்ன சுத்தி நிறைய எதிரிங்க இருக்காங்க, ஆனா அவங்க யாருன்னு எனக்கு புரியல, என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க. ஸ்ரீ சக்கரத்துக்காக இன்னொருத்தனும் காத்துக்கிட்டு இருக்கானா? அவன் யாரு? எங்க இருக்கான்? அவன் யாரு, எங்க இருக்கான்றதுதான் என்னுடைய மிகப்பெரிய கேள்வி.